உங்களுக்கு இருக்கும் 2025 எக்ஸாம் ஏரோல் எக்ஸாம் வாழ்க்கை தீர்மானிக்கூடிய பெரிய ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அது மாதிரி எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதி எதிர்பார்த்து கொண்டு கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிற பெரிய ஒரு எக்ஸாம் ஏரோல் எக்ஸாம் இதுக்காக தான் உங்களோட ஃபியூச்சர் என்னன்றது டிசைட் ஆக போகிற எக்ஸாம். அப்போ செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ செஞ்ச மட்டுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் பேப்பரை செஞ்சிருக்கிறோம், போதுமா போதாதான்ற ஒரு எண்ணமும் எங்களுக்கு இப்பவே வந்திருக்கும். எக்ஸாம் செஞ்சது சரிதானா, பொருத்தம் தானா, போதுமானது. அதோட இப்ப எக்ஸாம்ல நீங்க ரிசல்ட்ஸ் குறைவா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு படிப்பேறலன்றது ஒரு காரணம். அந்த காரணம் மட்டும் டிபெண்ட் ஆனது இல்லை. உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் உங்களோட மைண்ட் செட், அது மாதிரி அந்த எக்ஸாம் கிட்ட வரக்குள்ள சிக்கல்கள், உங்களுக்கு நடந்த சில சிக்கல்கள், அப்படியே நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி விஷயங்களும் உங்களோட எக்ஸாம் ஹால்ல உங்களோட மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு அல்லது மைண்ட் செட்டை குழப்புறதுக்கு மாதிரி சில காரணங்கள் இருந்திருக்கலாம். அப்ப அந்த மாதிரி நிலைகளால சில நேரம் சிலவங்க எக்ஸாம் நல்லா செஞ்சிருப்பீங்க, சிலவங்க சில இடங்களை தடுமாற்றங்கள் சந்திச்சிருக்கீங்க, சில பாடங்கள் விடுபட்டு இருக்கு. அந்த தடுமாற்றங்கள் பொதுவா வாருதான். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செஞ்சவங்க இருப்பாங்க, செகண்ட் சாய்ஸ் செஞ்சவங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு போன மாதிரி பேப்பர் வந்திருக்காது. தெரியும் உங்களுக்கு பியூர் பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. புதுசா பாக்குறது கொஞ்சம் தடுமாற்றம் தரக்கூடிய ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு. பொதுவாகவே எல்லாரும் கருத்து இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிக்கல்களால சில நேரம் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி செய்யலாம் போயிருக்கலாம். அது மாதிரி ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் குழப்பமா இருந்திருக்கலாம், சில தடுமாற்றங்கள் சில பாடங்களும் வந்திருக்கலாம். அப்ப நீங்க சந்திச்ச அந்த தடுமாற்றங்களை, அது விட்ட பிழைகளை அடுத்த வருஷம் திருத்தி நல்லா செய்யலாம்ன்ற ஒரு நியத்தோட இன்ஷால்லா இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்கள மாதிரி நிறைய பேர் அடுத்த வருஷம் எழுதிருக்கலாம். எல்லாரோடையும் சேர்ந்து இப்ப நீங்க போட்டி போட போறீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணாமல் இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டிலே பண்ணி இவ்வளவு நான் 2 வருஷம் படிச்சுட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு படிப்பேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்தீங்களா இருந்தா நீங்க படிச்ச விஷயங்கள் உங்களை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும், கொஞ்சமா பின்னுக்கு போக ஆரம்பிக்கும். அப்ப அதெல்லாம் திரும்ப நீங்க எடுத்து ரிகவர் பண்ணி படிச்ச விஷயங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் தேடி திரும்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் எனக்கு படிச்சு முடியல, 2 வருஷம் படிச்சுட்டேன், இன்னும் 1 வருஷம் படிக்கிறது, 1 வருஷம் கூட இல்லை, இன்னொரு 260 நாள் கிட்டதான் இருக்கு. அந்த 260 நாள் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு எனக்கு, அதுக்காக நான் ஒர்க் பண்ண போறேன்ற மாதிரி தொடர்ச்சியா படிங்க. எக்ஸாம்ல விடுபட்டுன்ற ஒரு பயம் இருக்கிறாங்க, எக்ஸாம சரியா செய்ய கிடைக்கிற ஒரு தடுமாற்றம் இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே 25 எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களோட அடுத்த கட்டமாக திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல இருந்து ஒழுங்கா ஒரு டைம் டேபிள் போடுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. நோட்ஸ், தியரிஸ், பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட் டேயாக உங்களோட எக்ஸாம் முடிஞ்ச மார்க் பண்ணி அண்டையில இருந்து தொடர்ச்சியா படிக்க ஆரம்பிங்க. தொடர்ச்சியா படிச்சு கொண்டே இருங்க. இந்த 2.5 வருஷம் நீங்க எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி இன்னொரு 260 நாள் 25 ரிப்பீட் செய்யற ஐடியா எவ்வளவு அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி 26 அவளுக்கு அதே கதை தான். அவங்க நிறைய படிக்க இருக்குது. அந்த படிக்கிறதோட தொடர்ச்சியா சேர்ந்து 25 பேப்பர்ஸும் சரி, பழைய பேப்பர்ஸும் சரி, தியரிகளும் சரி, டவுட்டான விஷயங்கள் எல்லாமே 26 கிளியர் பண்றதோட, இதுக்கு முன்னும் படிச்ச விஷயங்களை கிளியர் பண்றதோட, இதுக்கு பின்னுக்கு வரப்போற பாடங்களையும் தெளிவாக விளங்கி கொண்டு நேர தாமதம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா எல்லாத்தையும் கவர் பண்ணிக்க பாருங்க. அது மாதிரி 25 ஆகணும். அதேதான் இன்னொரு 260 நாள் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியத்தோட விடாம படிங்க. இந்த முறை நீங்க விட்ட தவறுகளை அடுத்த முறை திருத்தி கொள்ளணுன்ற ஒரு நியத்தோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப அதுக்கான ஒரு சப்போர்ட் மாதிரி தான் இப்ப உங்களுக்கு 25 நடந்த பியூர் பேப்பர், 25 ஃபைனல் நடந்த எக்ஸாம் பேப்பர்ல பியூர் பேப்பர்ல வந்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணது பார்த்தோம். எல்லாம் ஒரே வீடியோல போடாட்டியும் உடைச்சு ஒவ்வொரு கேள்விகளாக இன்ஷால்லா நாங்க ஏழுமான மாதிரி செஞ்சு கொண்டு போவோம். முதலாவது ஸ்ட்ரக்சர் பேப்பர் வரல, ஸ்ட்ரக்சர் பேப்பர் வர கொஞ்சம் டிலே ஆகும். அதனால நாங்க எஸ்ஏஎஸ் கேள்விகளை முடிச்சுக்கொள்ளும். எஸ்ஏல வந்த கேள்விகள், நீங்க கஸ்டம்ல நினைச்ச கேள்விகள், உங்களுக்கு விளங்காம எக்ஸாம் ஹால்ல விட்ட கேள்விகள், அப்படியே 26 எக்ஸாம் செய்ய இருக்கிறாங்க. பேப்பரை பார்த்து சில பேர் செஞ்சும் இருப்பீங்க, செஞ்சு முடிச்சுட்டு ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு நீங்க செஞ்சு சரியா பிள்ளையாண்டு சந்தேகத்துல இருக்கு.
அப்போ அப்படியாக்களுக்கு நாங்கள் எஸ்ஏ பேப்பர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பின்னுக்கு தானே வரும், அந்த ஸ்ட்ரக்சர் நாங்கள் பின்னுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். எஸ்ஏ பேப்பர்ல வரக்கூடிய 11 இருந்து 17 வரைக்குமான எல்லா கேள்விகளையும் ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். நீங்க செஞ்சாக்கா நீங்க செஞ்ச முறைகள் சரிதானா, நீங்க உனக்கு எடுத்த ஆன்சர் சரிதானா, அதுல பாத்துக்கோங்க. 25 ஆக்கள் எக்ஸாம் செஞ்சுட்டு வந்தாக்கள் செய்யற முறைகளை பாருங்க, விளங்கி எடுத்துக்கோங்க. இதே தியரிகளை அல்லது இதே மாதிரி எக்ஸாம்ல செஞ்சீங்களா இல்லையான்றத ஒரு யோசிச்சுட்டு அதுக்கு மேல என்ன செய்யலாம்ன்ற மாதிரி இன்னும் கூட பிராக்டிஸ் பண்றோமா, தியரிகள் எனக்கு தெரியாம இருக்குதா அல்லது நான் பிராக்டிஸ் பண்ணது போதாதா, அந்த மாதிரி முடிவுகளை எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ 11 ஏ பார்ட் கேள்வி. சொல்லப்படுற விஷயம் என்னென்றால் கஷ்டமான கேள்வின்றதுக்கு இல்லை, கொஞ்சம் மறைமுகமான தரவுகள் தரப்பட்டு வளமையா தர மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு தந்து மூலங்கள் அல்பா பீட்டான்னு சொல்லி மூலங்கள் மெய்யென காட்டு, மூலங்கள் நேரென காட்டு, அப்ப நேரடி கேள்விகள் கேட்காம கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்கறாங்க, அவ்வளவு. பெரிய ஒரு கஷ்டமான கேள்வி ஒன்று இல்லை, நேரடியாக தரப்படல. இந்த முழு பேப்பரே அப்படித்தான் இருக்குது. பெரும்பாலான கேள்விகள் தரவுகள் நேரடியாக தரப்படாமல் எங்கெங்கயோ சுத்தி அப்படியே கடைசியா வர வேண்டிய தரவுகள் நிக்கிறான், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பேப்பரோட கஷ்டமே. எக்ஸ் ஆனது மெய்யெண்ணிற்கு, எக்ஸ் ஆனது மெய்யெண்ணிற்கு எத்தனை சார்பு காணப்படுதா, ஒரு ரெண்டாம் படிச்சார்பு, இருபடி சமன்பாடு கேள்விதானே, ரெண்டாம் படிச்சார்பு எஃப் எக்ஸ் ஆகும் எக்ஸ் வர்க்கம் சாய 2k எக்ஸ் சாய கே வர்க்கம் சாய ஒன்றுன்ற மாதிரி ஒரு மெய்யெண் தான். இப்ப மெய்யெண்கள் அவங்களுக்கு தெரியும், நேரெண்கள் வரலாம், வரை எண்கள் வரலாம், விகிதமுறை எண்கள் வரலாம், பின்னங்கள் வரலாம், பூஜ்ஜியம் ஒரு மெய்யெண் தான். நாங்க இன்புட்ல பயன்படுத்துற எல்லா எண்களும் மெய்யெண்கள், சரிதானே. அதாவது ஆகன் படம் கலைக்க கூட நான் சொல்றது மெய்யெண் கோர், ரைட். சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோமே, 0 நடுவில் வாங்க 1 2 3 இங்க சாயம் 1 சாயம் 2 சாயம், அதுல பயன்படுத்துற எல்லா இலக்கங்களுமே மெய்யெண்கள், ரைட். சமன்பாடு fx சமன் 0க்கு பூஜ்ஜியம் அல்லாத மெய்யான வேறு வேறான இரு மூலங்கள் என காட்டுது. முக்கியமான தரவு பாருங்க, fx சமன் 0க்கு பூஜ்ஜியம் அல்லாத, பூஜ்ஜியம் ஒரு மூலமாக வரையும். பொதுவாகவே ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு மூலங்கள் பூஜ்ஜியமாக வரணுமா இருந்தால் அவருக்கு மாறிலி பெருமானம் வராது. இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் வந்திருக்கு சமன்பாடு. இது இவரை நீங்க 0க்கு சமப்படுத்தினால் எக்ஸ் பொது எடுக்கலாம், பாருங்க எக்ஸ் ஆக 2 மாதிரி சமன் பூஜ்ஜியம், இவருக்கு பூஜ்ஜியம் ஒரு மூலம், எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் ஒரு மூலம், எக்ஸ் சமன் சாய 2 இன்னொரு மூலம், அது மாதிரி இன்னொரு சமன்பாடு எக்ஸ் வர்க்கம் சமன் 2x வச்சுக்கோங்க. இப்ப இங்கே நீங்க எக்ஸையும் எக்ஸையும் வெட்டி விட்டு எக்ஸ் சமன் 2 ஒரு தீர்வு கொடுக்கல, ரெண்டாம் படிக்கு கட்டாயம் 2 தீர்வு வரும், ரைட். மெயின் தீர்வுகள் எப்பயுமே ரெண்டாம் படி சார்பா இருந்தா, ரெண்டாம் படி சமன்பாடாக இருந்தா எப்பயுமே 2 தீர்வு. அப்ப இங்காலும் இங்காலும் எக்ஸை வெட்டி விட்டு எக்ஸ் சமன் 2 மட்டும் நீங்க விட கொடுக்க கூட ஒரு நாள், எக்ஸ் பூஜ்ஜியம் இல்லாண்டு சுவரா தெரியுமாக இருந்தா வெட்டலாம், இவர் பூஜ்ஜியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமாக இருந்தால், இவர் பூஜ்ஜியம் இல்லைன்னா எனக்கு உறுதியாக எந்த முடிவும் எடுக்க இயலாட்டி ஒரு நாள் நீங்க எக்ஸையும் எக்ஸையும் வெட்டி முடிவு கொடுக்க கூடாது. அப்ப இவரை இங்கால தூக்கிட்டு எக்ஸ் வர்க்கம் சாய 2 எக்ஸ் சமன் 0 வரும், எக்ஸ் தர எக்ஸ் சாய 2 சமன் 0 வரும், எக்ஸுக்கு 0,2 விடவும். அப்ப பூஜ்ஜியம் ஒரு மூலமாக வரணுமா இருந்தால் கட்டாயம் இந்த மாறிலி பெருமானம் இல்லாம இருக்குன்றது விளங்குதா இல்லையா. இந்த மாறிலி பெருமானம் இல்லாம இருக்கு, மாறிலி பெருமானம் வருமாக இருந்தால், மாறிலி பெருமானம் வருமாக இருந்தால் பூஜ்ஜியம் ஒரு காரணியா கட்டாயம் வராது, பூஜ்ஜியத்தை தவிர மாறிலி நீங்க இப்படி கேட்கக்கூடாது, இவரோட பூஜ்ஜியத்தை கூட்டினா பூஜ்ஜியம் வரும் தானே, இந்த பூஜ்ஜியம் மாறிலி தான், பூஜ்ஜியம் ஒரு நம்பரோட பூஜ்ஜியத்தை கூட்டினா மட்டும் தான் கூட்டாடி கொண்டு, அப்ப இவரை நீங்க இல்லாமலே எழுதிக்கணும், இந்த வடிவத்துல வரக்கூடிய சமன்பாடுகளுக்கு தான் பூஜ்ஜியம் ஒரு மூலமாக வரும். வேறு ஒரு மாறிலி சேர்ந்து வருமாக இருந்தால், நடுவில் ஒரு பிளஸ் 1 பிளஸ் 2 எது வந்தாலும் சரி பூஜ்ஜியம் கட்டாயம் ஒரு மூலமாக இருக்கு, பூஜ்ஜியம் மூலம் வரணுமா இருந்தா இவங்க 2 பேர் மட்டும் தான் இருந்திருக்கு, எக்ஸ் வர்க்கமும் எக்ஸ், அப்ப எக்ஸ பொது எடுத்துட்டு அங்க அளவு பூஜ்ஜியத்தை மூலமாக்கி எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நிறைய சொல்றாங்க என்றால் பூஜ்ஜியம் அல்லாத மெய்யெண் வேறான இரு மூலம், பூஜ்ஜியம் அல்லாத மெய்யான வேறு வேறான இரு மூலம். அப்ப பூஜ்ஜியம் ஒரு மூலம் என்று காட்டணும், மெய் மூலங்கள் காட்டணும், வேறு வேறான மெய் மூலங்கள் காட்டணும். இப்ப மெய் மூலங்களோட தன்மை ஆராய, அதாவது ஒரு இருபடி சமன்பாடின் தன்மை ஆராய, அந்த சமன்பாடு மெய் மூலங்களை கொண்டிருக்குமா கற்பனை மூலங்களை கொண்டிருக்குமா அல்லது பொருந்தும் மெய் மூலங்களா வேறு வேறான மெய் மூலங்களா, இது எல்லாத்தையும் ஆராயிடும் டேட்டா. எப்படிதானே டேட்டானது பி வர்க்கம் சாய ஒரு இருபடி சமன்பாடு ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் ஆக சி ஆக இருந்தார், பி வர்க்கம் சாய 4ac ஆகும். இந்த பி வர்க்கம் சாய 4ac பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால் வேறு வேறான மெய் மூலங்கள்.
டெல்டா பெருமானம் சமன் பூஜ்ஜியமாக வந்தால் பொருந்தும் மெய் மூலம் சொல்லுவோம். பொருந்தும் மெய் மூலங்கள் சேர்த்து பொதுவா சொல்றதுதான் டெல்டா பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியமாக வருமாக இருந்தால் மெய் மூலங்கள் சொல்லுவோம். மெய் மூலங்கள் ரெண்டா பிரிஞ்சு வரும். டெல்டா பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியமாக வருமா இருந்தால் மெய் மூலங்கள் முடிவு எடுக்கலாம். பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால் வேறு வேறான மெய் மூலங்கள், சமன் பூஜ்ஜியமாக இருந்தால் பொருந்தும் மெய் மூலங்கள். ரெண்டும் உடைச்சு எங்களுக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கணும். இப்ப மெய் மூலங்கள் காட்டணுமா இருந்தால் டேட்டா பெரிது அல்ல சமன் பூஜ்ஜியம் காட்டணும். வேறு வேறான மெய் மூலங்கள் காட்டணுமா இருந்தால் டேட்டா பெரிது பூஜ்ஜியம் காட்டணும். பொருந்தும் மெய் மூலங்கள் வருமாக இருந்தால் டேட்டா சமன் பூஜ்ஜியம் காட்டணும். அது மாதிரி மூன்றாவது டேட்டா சிறிது பூஜ்ஜியமாக இருந்தால் கற்பனை தீர்வுன்னு சொல்லுவாங்க. மெய் மூலங்கள் காணப்படாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு மூன்று மெய் மூலங்கள் கொண்டிராது. மெய் மூலங்களை கொண்டிருக்காது. இந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முழு சமன்பாட்டுக்கும் வார மூலங்கள் அல்பா பீட்டான்னு எடுத்துக்கொண்டால் அந்த அல்பா பீட்டான்றது மெய்யன்னா கற்பனை சிக்கரங்கள் படிச்சிருக்கிறேன் ரிப்பீட் செய்யறாங்க. அப்ப மெய்யங்களை பத்தி எங்களுக்கு தெரியும், மெய்யங்களை பத்தியும் தெரியும், கற்பனைகளை பத்தியும் தெரியும். டெல்டா பெருமானம் பூஜ்ஜியத்தோட பெருசா வந்தால் வார விட ஒரு மெய்யெண்ணாக வரும். டெல்டா சிறிது பூஜ்ஜியமாக வந்தால் வர்க்க மூலத்துக்குள்ளால மைனஸ் வார மாதிரி நம்பர் வரும். அது கற்பனை தீர்வுகளாக அமையும். டெல்டா சமன் பூஜ்ஜியமாக வந்தால் ஒரே தீர்வு திரும்ப திரும்ப வரும். அப்போ ஒரு இறுதி சமன்பாட்டின் தன்மையை ஆராய்ந்து இந்த டேட்டா வச்சுதான் கேட்கிறாம வேறு வேறான மெய் மூலங்கள் காணப்படும். அதே நேரம் பூஜ்ஜியம் ஒரு மூலமாக வராது. அதான் நிறுவ சொல்லி இருக்குது. அப்புறம் ரெண்டு விஷயம் நிறுவனம் முதல்ல டேட்டாவை செக் பண்ணும். இந்த சமன்பாட்டின் டேட்டாவை செக் பண்ண வரும்போது இப்படி வரும். டெல்டா எஃப்எக்ஸ் போட்டு கே வர்க்கம் சாய இங்க ஒரு சாய வெளியெடுத்து விட்டால் சகவாயிடும். சக கே வர்க்கம் சக ஒன்று வரும். 8k வர்க்கம் சக 4 மாதிரி வரும். 8k வர்க்கம் சக 4 நேரம் k ஒரு மெய்யெண்ணாக இருந்தால் k வர்க்கம் கட்டாயம் நேரனாக வரும். ஒரு நம்பர் மெய்யெண்ணா கற்பனை நான் சொல்றது ஒரு நம்பரோட வர்க்கம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தால் மெய். இப்ப k ஒரு மெய்யெண் ஏற்கனவே சொல்லிட்டான். இப்ப k ஒரு மெய்யெண்ணாக இருந்தால் கட்டாயம் k வர்க்கம் நேர்பெருமானமா இருந்திருக்கும். அப்ப ஒரு நேர்பெருமானத்தை 8ஆல் பெருக்கினால் வரதும் நேர்பெருமானம். k பூஜ்ஜியமாக இருக்கலாம் பிரச்சனை. இப்ப k பூஜ்ஜியமாக இருந்தால் 8k வர்க்கம்ன்றது பூஜ்ஜியம் வரும். k பூஜ்ஜியம் இல்லாமல் வேற எந்த மெய்யெண்ணாக இருந்தாலும் k வர்க்கம் நேராக வரும். k வர்க்கத்தை 8ஆல் பெருக்கி வர பெருமானமும் நேராகவே வந்துடும். அவரோட நாளை கூட்டினார் இவர் பூஜ்ஜியமாக இருந்தா கூட கூட்டி வர பெருமானம் என்னவாக இருந்திருக்கும் கட்டாயம் நேர்பெருமானமாக இருந்திருக்கும். அப்ப நாங்க ஒழுங்கான முடிவாக சொல்றதாக இருந்தார் டெல்டா எக்ஸ் எனக்கு வந்த கோவை இவர் k வர்க்கத்தின் பெருமானம் பூஜ்ஜியமா இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியத்தோட பெருசா இருக்கு. அப்ப இவருக்கு நீங்க 8 பெருக்கினால் வாரது கட்டாயம் பூஜ்ஜியம் அல்லது பூஜ்ஜியத்தோட பெருசு. k பூஜ்ஜியமாக இருந்தால் பூஜ்ஜியம் வரும், பூஜ்ஜியம் இல்லாட்டி நேர்பெருமானம் வரும். அப்ப இவரோட நீங்க ஒரு நேரெண்ண கூட்டினால் இது 4 விட பெருசா வந்திருக்கு. இப்ப 4 விட பெருசுன்னு கூட நான் டிரெக்டா போடுறேன் பூஜ்ஜியத்தோட பெருசு. அவரோட நீங்க ஒரு நேரெண்ண கூட்டினா வரதும் கட்டாயம் பூஜ்ஜியத்தோட பெருசா வந்துருக்கு. அப்ப இந்த 8k வர்க்கம் சக 4ன்றதுதான் உங்களோட டெல்டா எஃப்எக்ஸ். அப்ப இந்த டெல்டா எஃப்எக்ஸ் கட்டாயம் பெரிது பூஜ்ஜியம். இந்த டெல்டா எஃப்எக்ஸ் பெரிது பூஜ்ஜியம்ன்றதை வச்சு அவன் கேட்டு டெல்டா எஃப்எக்ஸ் பெருசா சின்னதாண்டி மெய் மூலங்கள் காணப்படுமா இல்லையா கேட்ட கேள்வி விட இருக்கேன். அப்ப டெல்டா பெரிது பூஜ்ஜியமா இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவு என்ன கேட்டீங்கன்னா ஆகவே இரு வேறு வேறான மெய் மூலங்கள் காணப்படும். மெய் மூலங்களை கொண்டிருக்கும். பூஜ்ஜியம் அல்லாத மெய் மூலங்கள் காணப்படும் சொல்லுச்சு. இப்ப பூஜ்ஜியம் அல்லாத மெய் மூலங்கள் வரணுமா இருந்தால் இவருக்கு மாறிலி பெருமானம் பூஜ்ஜியம் இல்லாம இருக்கு. பூஜ்ஜியம் மூலமாக வராம இருக்கணுமாக இருந்தால் இந்த பெருமானம் பூஜ்ஜியமற்று இருக்கு. இவர் பூஜ்ஜியம் ஆகிட்டார். மைனஸ் கே வர்க்கம் சாய ஒன்றுன்றது பூஜ்ஜியம் ஆகிட்டார். எக்ஸ் வர்க்கம் சாய 2kx தான் சமன்பாடு. எக்ஸ பொது எடுத்து 0 ஒரு மூலமாக வரும். அப்ப இவர் 0 இல்லன்றதை நீங்க நிரூபிக்காட்டு. எனக்கு திரும்ப அதே மாதிரி சொல்லலாம் கே வர்க்கம்ன்றது பெரிது அல்ல சமன் பூஜ்ஜியம். இப்ப மைனஸ் கே வர்க்கம்ன்றது கே வர்க்கம்ன்றது நேர இப்ப நீங்க மைனஸ் ஆல் பெருக்கி விட்டால் சமநிலை மாறி வரும். இப்படி வரும். இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த மைனஸ் கே வர்க்கத்தோட நீங்க ஒரு ஒன்றை கழிச்சால் மைனஸ் கே வர்க்கம் ஏற்கனவே ஒரு மறை அவரோட ஒரு மைனஸ் ஒன்னு சேர்த்து விட்டா வாரது கட்டாயம் ஒரு மறை என்ன பூஜ்ஜியத்துக்கு சமனாகவும் இருக்காது.
ஏன்னா இது பூஜ்ஜியத்துக்கு சமனாகவும் இருக்காது, பூஜ்ஜியத்துல கட்டாயம் சின்னதா தான் கே வர்க்கம்ன்றது பூஜ்ஜியமா இருந்தா கூட அவரோட சாயம் ஒன்று சேர்த்தா வரது சாயம் உண்டு. ஏன்னா அவை கட்டாயம் பூஜ்ஜியத்தோட சின்னதா தான் இருந்திருக்கு. இல்லாட்டி இப்படின்னு சொல்லலாம். மைனஸ் பொது எடுத்தால் மைனஸ் கே வர்க்கம் பிளஸ் ஒன். கே வர்க்கம் பிளஸ் ஒன் எப்பொழுதுமே நேர். அப்ப அவரை நீங்க மைனஸால் விரட்டி விட்டார் கட்டாயம் மறை பெருமானம். அப்ப இவர் ஷுவரா ஜீரோ இல்லைன்றதுனால மைனஸ் கே வர்க்கம் பிளஸ் ஒன் ஜீரோ இல்லைன்றதுனால ஆகவே எஃப்எக்ஸின் ஒரு மூலம் பூஜ்ஜியம் அன்று இப்படி சொல்லலாம். இப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஒரு எந்த ஒரு சமன்பாடு இருபடி சமன்பாடு மட்டுமில் எந்த ஒரு சமன்பாட்டை ஒரு மூலம் தெரியுமாக இருந்தால் அந்த மூலத்தை சமன்பாட்டு பிரதிட்டால் ஜீரோ வரணும், வந்தாதான் மூலம். இந்த சமன்பாட்டின் ஒரு மூலம் ஒன்றாக இருந்தால் உதாரணத்துக்கு எக்ஸுக்கு நீங்க ஒன்றை போல ஜீரோ வரணும், வந்தால்தான் மூலம், வரலாடி மூலம் இல்லைன்னு சொல்லும். அப்ப அந்த முடிவின்படி நான் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டால் இன்னொரு முறை அல்லது இப்படி செய்யலாம். எஃப் ஆஃப் ஜீரோ பாருங்க, இங்கேயும் ஜீரோ அங்கேயும் ஜீரோ, மைனஸ் கே வர்க்கம் மைனஸ் ஒன்றுன்ற மாதிரி வரும். மைனஸ் கே வர்க்கம் மைனஸ் ஒன்று ஜீரோ இல்லாட்டி ஷூரா தெரியும். இவர் நாட் ஈக்குவல் ஜீரோன்றதுனால பூஜ்ஜியம் மூலம் அன்று, பூஜ்ஜியம் ஓர் மூலம் அன்று சொன்னாங்க. சொன்னாங்க முதலாவது பூஜ்ஜியம் ஒரு மூலம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப ரெண்டையும் நிறுவி காட்டிருக்கேன். ரெண்டுக்கும் சேர்த்துதான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. என காட்டுக அல்பா கமா பீட்டா என எஃப்எக்ஸ் சமன் ஜீரோவின் மூலங்கள் என ஆர் சமன் இவர் எஸ் சமன் இவர் என கொடுப்போம். அப்ப இந்த சமன்பாட்டின் மூலங்கள் அல்பாவும் பீட்டா. ஆறுநூறு அறிமுகப்படுத்துறாங்க யாரு என்றால் ஒன்றின் கீழ் 2 ஆல்பா, எஸ்ன்றது ஒன்றின் கீழ் 2 பீட்டா. என்ன கொள்வோம், ஆர் கமா எஸ் ஆகியவற்றை மூலங்களாக இருபடி சமன்பாடு இது எனவும் ஆர் மைனஸ் எஸ் மட்டு பெருமானம் இது எனவும் காட்டுகிறேன். அதை பத்தி பிறகு யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆரையும் எஸ்ஐயும் மூலங்களாக கொண்டு இருபடி சமன்பாடு. அப்ப ஆரையும் எஸ்ஐயும் மூலங்களாக கொண்டு இருபடி சமன்பாடு. இந்த இருபடி சமன்பாட்டின் மூலங்கள் உங்களுக்கு தெரியும். இது என்ன ரெண்டு முறைகள்ல செஞ்சு காட்டும். ரெண்டு, ஒன்று வளமையான முறை, இன்னொன்று உயிர்த்தறுதல் முறை. ரைட், இவருடைய மூலங்கள் அல்பா பீட்டாவா இருந்தால் இவரை மூலங்களாக கொண்ட சமன்பாடு இப்படி உயிர்த்தறியும். ரைட், வளமையான முறைப்படி செய்ய போறது உயிர்த்தறுதல் செய்ய போறது. முதல்ல வளமையான முறைப்படி. அப்ப இந்த சமன்பாட்டின் மூலங்கள் இவர் சமன் பூஜ்ஜியமாக நேரம் வார மூலங்கள் அல்பா பீட்டா. அப்ப இதுல இருந்து எனக்கு எடுக்கக்கூடிய முடிவு தான் அல்பா பிளஸ் பீட்டான்றது 2 கேவாக வரும். அது மாதிரி அல்பா தர பீட்டான்றது மைனஸ் கே வர்க்கம் பிளஸ் 1 ஆக வரும். அப்ப இது ரெண்டு வச்சுக்கொண்டா இவங்க 2 மூலங்களாக கொண்ட சமன்பாட்டை கண்டுபிடிக்க போறோம். ஆகவே ஆர் கமா எஸ்ஸினை மூலங்களாக கொண்ட சமன்பாடு, மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு எப்படி வரப்போ, இந்த வரை நீங்க கட்டாயம் எழுதணும் எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் எஸ் சமன் ஜீரோன்ற மாதிரி வரும். அப்ப இவரு ஆர் ஒரு மூலம், இவரை ஜீரோ ஆகினால் எஸ் ஒரு மூலம். அப்ப இவரு காரணம் இப்படித்தான் இப்படி வந்து அது மாதிரி அடுத்த வரை இவரை பிராக்கெட் நீக்கினால் எக்ஸ் வர்க்கம் சய ஆர் பிளஸ் எக்ஸ் சக ஆர் எஸ் சமன் ஜீரோன்ற மாதிரி. அப்ப ஆர் பிளஸ் எஸ் பெருமானமும் ஆர் எஸ் பெருமானம் எனக்கு தெரியுமாக இருந்தால் இவங்க 2 பேரை மூலங்களாக கொண்ட சமன்பாடு எனக்கு தெரியும். அடுத்த வரையில் சமன் எக்ஸ் வர்க்கம் சய ஆருக்கு பதிலாக ஒன்றின் கீழ் 2 ஆல்பா, எஸ்க்கு பதிலாக ஒன்றின் கீழ் 2 பீட்டா, ஒன்றின் கீழ் 2 ஆல்பா ஒன்றின் கீழ் 2 பீட்டா சமன் பூஜ்ஜியம். எக்ஸ் வர்க்கம் சாய எனக்கு ஒன்றின் கீழ் 2 வெளியெடுத்து விட்டுலாம் அல்பா பிளஸ் பீட்டாவின் கீழ் அல்பா பீட்டா எக்ஸ் சக ஒன்றின் கீழ் 4 அல்பா பீட்டா மாதிரி சமன் பூஜ்ஜியம். பிளஸ் பீட்டாவும் தெரியும் அல்பா பீட்டாவும் தெரியும். இதெல்லாம் வளமையான கேள்விகள். எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றின் கீழ் 2 அல்பா பிளஸ் பீட்டாவுக்கு பதிலாக 2 கேன்னு போடலாம், அல்பா பீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் கே வர்க்கம் பிளஸ் 1 மைனஸ் ஒன்றின் கீழ் 4 வர்க்கம் பிளஸ் 1 ஆக வரும். இங்க வர மைனஸ் தூக்கி இவரோட பெருக்கி விட்டு 4 கே வர்க்கம் பிளஸ் 1 நீங்க 2 பக்கம் பெருக்கி விட்டா வரும் உங்களுக்கு வர சமன்பாடு கடைசியா இப்படி வரும். 4 கே வர்க்கம் சக உண்டு எக்ஸ் வர்க்கம் 4 பெருக்கிறோம். அப்ப இந்த மைனஸ் பெருக்கப்பட்டு பிளஸ் ஆகும். 4 கே எக்ஸ் மைனஸ் 1 சமன் 0 மாதிரி வரும். சரி, சமன்பாடு
4k வர்க்கம் சக உண்டு பிளஸ் 4kx மைனஸ் 1 சமன் 0 எனவும் காட்டுக. ரைட். அப்ப ஆர்எஸ்இனி மூலங்களாக கொண்ட சமன்பாட்டினை வளமையான முறைப்படி இப்படி செஞ்சு வச்சிருக்கோம். இது இன்னொரு முறையும் காணப்படும், உயிர்த்தெழுதல் முறை. உயிர்த்தெழுதல் முறைக்கு என்ன செய்ய போறோம்னா, உயிர்த்தெழுதல் செய்யறது எல்லா கணக்கும் செய்யறதும் கஷ்டம். இருபடி சமன்பாடு கேள்வியில முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க. உயிர்த்தறிக்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் நான் இப்ப செய்ய போற முறையில செஞ்சா, இல்லாட்டி முடிஞ்ச அளவு இந்த மெத்தட் நீங்க செய்யறதா சாலச்சிருந்தது மிச்சம் தான். அப்ப ஆரையும் எஸ்ஐயும் மூலங்களாக கொண்ட சமன்பாடு கண்டுபிடிக்க போறோம். ஆறுன்றது 1 கீழ் 2 ஆல்பா, எஸ்ன்றது 1 கீழ் 2 பீட்டா. யோசிங்க, உயிர்த்தறிதல் செய்யணுமாக இருந்தால் இந்த ரெண்டு மூலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க கண்டுபிடிக்க போற சமன்பாட்டை கொண்ட மூலங்கள், அதாவது இவங்க ரெண்டு பேரையும் மூலங்களா கொண்ட சமன்பாடு தான் கண்டுபிடிக்க போறோம். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. இந்த மூலத்துல அல்பாவுக்கு பதிலாக பீட்டாவை பிரதித்தால் அடுத்த மூலம் வரும். அது மாதிரி இவர்ல பீட்டாவுக்கு பதிலாக அல்பா பிரதித்தால் அடுத்த மூலம் வரும். சில நேரம் இங்க அல்பா பீட்டா ரெண்டுமே வந்துருக்கு. அப்ப இங்க அல்பாக்கு பதிலாக பீட்டாவும் பீட்டாவுக்கு பதிலாக அல்பா பிரதித்தால் அடுத்த மூலம் வரக்கூடிய மாதிரி இருந்தால்தான் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் செய்யலாம். ரைட். பெரும்பாலும் அப்படித்தான். பெரும்பாலும் அப்படி செய்யக்கூடிய, அப்படி மாற்றி செய்யக்கூடியதா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு உயிர்த்தெழுதல் செய்யலாம். அப்ப இங்க நீங்க அல்பாக்கு பதிலாக பீட்டா போட்டால் இவர் வருவார், இந்த மூலம் வரும். அப்ப இவருக்கு நீங்க உயிர்த்தெழுதல் செய்யலாம். உயிர்த்தெழுதல் செய்யற படிமுறை என்ன பாத்தீங்கன்னா, 1 கீழ் 2 ஆல்பாவை நாங்க ஒரு வாய் மாறி 1 கீழ் 2 ஆல்பாவை ஒரு வாய் மாறி எடுக்கும். அதாவது தரப்பட்ட யாரோ ஒருத்தர், இவர் அல்லது இவர் எடுத்துட்டு இதுல நீங்க அல்பாவை எழுவாய் மாற்ற போறீங்க. அப்ப அல்பாவை எழுவாய் மாற்றினா 1 கீழ் 2 வாய்ந்த மாதிரி வரும். 1 கீழ் 2 வாய்ந்த மாதிரி வரும். எழுவாய் மாற்றின ஒரு கவனிக்கணும், அல்பாக்கு வந்த விடையில y வரலாம், நம்பர் வரலாம். பீட்டாவோ திரும்ப அல்பாவோ யாருமே வரலாம். அல்பாக்கு வர விடையில இங்க y வரலாம், திரும்ப பீட்டா வரக்கூடாது. பீட்டா வராத மாதிரி எழுவாய் மாற்றம். அப்ப அல்பா எழுவாய் மாற்றினா பிரச்சனை இல்லை. இந்த கணக்குல 1 கீழ் 2 வகையே வரும். இங்க பீட்டா யாருமே இல்லை. அல்பான்றது இந்த சமன்பாட்டின் ஒரு மூலம் தானே. அப்ப அல்பாட பெருமானம் இந்த சமன்பாட்டை திருப்தி செய்யுமா இல்லையா? அப்ப அல்பாக்கு நாங்க இப்போதைக்கு வச்ச பிரதியீடு சார்பாக வார கோவை 1 கீழ் 2 வாய், இது அப்படியே தூக்கி நான் இங்க பிரதியிட்டால் g of y போடுறேன். இதுதான் கண்டுபிடிக்க போற சமன்பாடு. அல்பாக்கு பதிலாக இவர். அப்ப x காணப்பட்ட எல்லா இடத்துலயும் இங்க 1 கீழ் 2 வாய் பிரதியிடும். அப்ப 1 கீழ் 2 வாய் முழுவதின் வர்க்கம் 2k 1 கீழ் 2 வாய் அங்கால k வர்க்கம் 1 சமன் 0. இங்க ஒரு 4 y வர்க்கம் வரும், இங்க ஒரு 2 y இருக்கு, ரெண்டு பக்கம் ஒரு 4 y வர்க்கத்தால விரிக்கும். 4 y வர்க்கத்தால விரிக்கினா வரும் ஒரு g of y இப்படி வரும். மைனஸ் k வர்க்கம் பிளஸ் 1 இப்படி வந்து இப்ப வரும். y வர்க்கத்தால விரிக்கவும் மைனஸ் 4 y வர்க்கத்தால விரிக்கும். சமன்பாடு தான், இங்க யாரோட விரிக்கிறோமோ அதை யாரும் அங்காளி பெருக்கி விட்டால் சார். இப்போ மைனஸ் 4 y வர்க்கத்தால விரிக்கினா வரும், இவரோட குணம் பிளஸ் ஆகும். 4 y வர்க்கம் தர அதாவது 4k வர்க்கம் சக உண்டு 4 y வர்க்கம் தளவு இருக்கு. இவரை நீங்க 4 y வர்க்கம் தளவு பிரிக்கிறா மேலும் 2 y மிச்சம் மைனஸ் 2 y வரும். அப்ப மைனஸ் 2 y தர மைனஸ் 2k பிளஸ் 4ky ஆகும். இதை 4 y வர்க்கம் தளவு பிரிக்கிறார், மைனஸ் 4 y வர்க்கம் தளவு பிரிக்கிறார், ஒரு மைனஸ் 1 வரும். சமன் 0. இப்ப g of y-ன்றது இப்படி இருந்தால் g of x, அதாவது ஒரு இருபடி சமன்பாடு x இருந்தாலும் y இருந்தாலும் சரி. இப்ப இந்த இடத்துல நீங்க இவருக்கு வரக்கூடிய மூலங்கள் அல்பா பீட்டான் இருந்தால் இந்த சமன்பாட்டை தீர்த்தால் x சமன் அல்பா ஒரு தீர்வு, x சமன் பீட்டா இன்னொரு தீர்வு. இப்ப இதே நேரத்துல நான் இப்படி போட்டிருந்தால் y வர்க்கம் சாய 2ky சாய k வர்க்கம் சாய 1 போட்டார், அங்க x-க்கு வந்த தீர்வு இங்க y-க்கு வரும். அவ்வளவுதான். ரெண்டு ஒரே சமன்பாடு தான், மாறிகள் மட்டும் வித்தியாசமா வரும். அங்க x வருது, இங்க y வருது. அப்ப இந்த சமன்பாட்டுல x போட்டால் மட்டும் தான் y போட்டால் மட்டும் தான். அப்ப நான் y-னை x-னால் பிரதியீடு சென்றால் உங்களோட கடைசி சமன்பாடு இந்த மாதிரி வரும். இது உயிர்த்தெழுதல் முறை. 4k சாய 1 சமன் 0. இது உயிர்த்தெழுதல் முறை. உயிர்த்தறிகன்னு சொன்னா நீங்க இப்படித்தான் செஞ்சிருக்க. இல்லாட்டி வளமையான முறைப்படி எங்களோட மூலங்களோட வித்தியாசம், மூலங்களோட கூட்டுத்தொகை, அதுல மூலங்களோட பெருக்குத்தொகை, மூலங்களோட கூட்டுத்தொகை, அதுகளை பயன்படுத்தி செஞ்சு முடிக்கலாம். அந்த ரெண்டு முறைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வருங்காலத்துல தேவைப்படலாம். r மைனஸ் s மட்டு பெருமானம் இதெல்லாம் காட்டும். இப்ப r மைனஸ் s மட்டு பெருமானம் என்ன எவ்வளவு அழிக்கிறேன், இதுகளை அழிக்கும். சமன்பாடு தெரியும் தானே.
r, s ஐ மூலங்களாக கொண்ட சமன்பாடு வந்துச்சு 4k வர்க்கம் சக 1 x வர்க்கம் சக 4kx ஆய 1 சமன் 0 r minus s மட்டு பெருமானம். இப்ப r minus s மட்டு பெருமானம் என்றால் மட்ட பத்தி புறம் யோசிக்கணும். இந்த r minus s பத்தி நான் கண்டுபிடிச்சு பார்ப்போம். இப்ப r minus s என்ற நேரம் r பெருசா s பெருசான்னு தெரியும். அல்பா பீட்டானது ஏதோ நம்பர்ஸ் 1 2 3 மாதிரி ஏதோ நம்பர்ஸ். அப்போ 1 2 ஆல்பா பெருசா 1 2 பீட்டா பெருசான்றது எனக்கு தெரியும். நம்பர்ஸா இருந்தாலும் என்ன பெருமானம் என்ன பருமன்கள் தெரியாது. அப்ப ஆர்ல இருந்து எஸ் கழிச்சு வர பெருமானம் பிளஸ்லயும் வரலாம் மைனஸ்லயும் வரலாம். எப்படி வந்தாலும் சரி மட்டு போட்டால் அவன் கேட்கறது கழிச்சு வர பருமனை 5ல இருந்து 4 கழிச்சால் 1, 4ல இருந்து 5 கழிச்சால் சாயம் உண்டு. 2 பேரையும் பருமனம் உண்டுதான். அந்த பருமனை எவ்வளவுன்றதா கேள்வி. ஆகவே ஆர் மைனஸ் எஸ் மட்டு பெருமானம் அதாவது பிளஸ்லயும் வரும் மைனஸ்லயும் வரும். எனக்கு தெரியாதது நான் என்ன செய்ய ஆர் மைனஸ் எஸ் வர்க்கத்தை கண்டுபிடிக்கும். அப்ப 3ல இருந்து நாங்க 4 கழிச்சு வர்க்கப்படுத்தினாலும் சரி 4ல இருந்து 3 கழிச்சு வர்க்கப்படுத்தினாலும் சரி ரெண்டுமே உண்டுதான். அப்ப இவரு நேர்பெருமானமா இருந்தாலும் சரி மறைப்பெருமானமா இருந்தாலும் சரி வர்க்கப்படுத்தினாலும் வர்றது கட்டாயம் நேர்பெருமானம். அப்ப நேர்மானம் இவரோட பெருமானம் கண்டுபிடிக்க இயலான்றதுனால எனக்கு ஆர் பிளஸ் எஸ் தெரியும். இந்த சமன்பாட்டின் மூலங்கள் ஆரும் எஸ்ஸும். அப்ப ஆர் பிளஸ் எஸ் தெரியும், ஆர் தர எஸ்ஸும் தெரியும், ஆர் மைனஸ் எஸ் தெரியும். அப்ப ஆர் மைனஸ் எஸ் வர்க்கம் கொண்டு வரதுக்கு நான் என்ன செய்ய போறேன், சாரி ஆர் மைனஸ் எஸ் கண்டுபிடிக்க நான் என்ன செய்ய போறேன், ஆர் பிளஸ் எஸ் முழுவதின் வர்க்கம் சய 4 ஆர் எஸ் மாதிரி ஆர் மைனஸ் எஸ் வர்க்கத்தினை எழுதி போறோம். ஆர் மைனஸ் எஸ் வர்க்கம் சொல்லப்பட்டது ஆர் பிளஸ் எஸ் வர்க்கம் சய 4 ஆர் எஸ் ஆக வந்திருக்கு. இவரோட விரிவு எழுதினால் ஆர் வர்க்கம் சக 2 ஆர் எஸ் சக எஸ் வர்க்கம் வரும். இங்கால சய 4 ஆர் எஸ் வந்து கழிச்சு விட்டால் ஆர் வர்க்கம் சய 2 எஸ் சக எஸ் வர்க்கம் வந்திருக்கு. அதான் இவரோட விரிவுக்கு சமனாக இருந்திருக்கு. அப்ப இவரை கண்டாலும் சரி கண்டாலும் சரி இந்த எல்லா பெருமானங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த சமன்பாட்டின் மூலங்கள் ஆர் எஸ்ஸுமாக இருந்தால் ஆர் பிளஸ் எஸ் வர்க்கம்ன்றது மைனஸ் 4k 4k வர்க்கம் சக 1 முழுவதின் வர்க்கம். ஆர் எஸ் பெருமானம்ன்றது இவரின் கீழ் சய 1 கீழ் 4k வர்க்கம் சக 1ன்றது இவரோட முழுவதின் வர்க்கம். அப்ப இங்க ஒரு 4க்கு இங்க ஒரு 4 கேன்சல், இங்க ஒரு 4க்கு இங்க ஒரு 4 கேன்சல். சுருக்கினா வரணும் இப்படி வரும். k வர்க்கத்தின் கீழ் k வர்க்கம் சக 1 முழுவதின் வர்க்கம் சக 1 கீழ் k வர்க்கம் சக 1 மாதிரி வரும். தேவையான சுருக்கே இருக்கு. கீழே ஒரு k வர்க்கம் சக 1 இருக்கு. அப்ப இவங்க 2 பேருக்கும் போமாஸ் எழுதா வரும். ஆர் மைனஸ் எஸ் முழுவதின் வர்க்கம் இருக்கிறது. போமாஸ் k வர்க்கம் சக 1 வர்க்கம் k வர்க்கம் சக 1 முழுவதின் வர்க்கம் மேல k வர்க்கம் வரும். இதை இன்னொரு k வர்க்கம் பிளஸ் 1 இப்படி வரும். மொத்தமாக மேல 2k வர்க்கம் சக 1 கீழே k வர்க்கம் சக 1 வர்க்கம் வரும். சரி, ஆன்சர் முடிஞ்சு. எனக்கு ஆர் மைனஸ் எஸ் மட்டு பெருமானம் தான் வேணும். இந்த வர்க்கத்துக்கு நீங்க வர்க்க மூலம் எடுத்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்க மூலம் சொல்லப்படுறது மட்டு எக்ஸ். எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்க மூலம் சொல்லப்படுறது மட்டு எக்ஸ் ஆக வரும். எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் ஒரு நேரனாக வரும். எக்ஸுக்கு நீங்க என்ன பெருமானம் போட்டாலும் சரி வாரவிட ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கேன் மைனஸ்ல வராது. அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்க மூலம்ன்றது எக்ஸ் இல்ல கவனம் மட்டு எக்ஸ் ஆகத்தான் வரும். பிளஸ் மைனஸ் எக்ஸ் சொல்றது இல்ல பெரிய இல்லை. எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்க மூலம் மட்டு எக்ஸ். அப்ப இவருக்கு நீங்க ஆர் மைனஸ் எஸ் தான் கண்டுபிடிக்க போறீங்களா இருந்தால் நீங்க ரெண்டு பக்கம் வர்க்க மூலம் எடுக்கிற நேரம் ஆர் மைனஸ் எஸ் வர்க்கம் முழுவதின் வர்க்க மூலம் சமம். இது அப்படி ஒரு நேரனாக வரப்போகுது. இவருக்கும் வர்க்க மூலம் எடுத்து விட்டார் வார விட வரணும் இப்படி வரும். வர்க்க மூலம் கீழே கே வர்க்கம் சக 1 முழுவதின் வர்க்கத்தின் வர்க்க மூலம். அப்ப இவர் மட்டு ஆர் மைனஸ் எஸ் மட்டு ஆர் மைனஸ் எஸ். ஆர் பெருசா இருந்தால் மட்டு இல்லாம எழுதுற நேரம் ஆர் மைனஸ் எஸ் வரும். எஸ் பெருசா இருந்தால் எஸ் மைனஸ் ஆர்னு வந்துருக்கு மட்டு இல்லாம எழுதுற நேரம். 2k வர்க்கம் பிளஸ் 1 எப்பொழுதுமே நேர் தான். கேட பெருமானம் எதுவா இருந்தாலும் சரி 2k வர்க்கம் பிளஸ் 1 நேர் தான். அப்ப இவருக்கு பிரச்சனை அப்படியே வரும். 2k வர்க்கம் பிளஸ் 1 வர்க்கம் கீழே k வர்க்கம் சக 1 முழுவதின் வர்க்கத்தின் வர்க்க மூலம்ன்றது உண்மையில இப்படித்தானே வரும். k வர்க்கம் சக 1 மட்டும் தானே. k வர்க்கம் சக 1 எப்பொழுதும் நேர் தானே.
அப்ப இவருக்கு நீங்க மட்டும் இல்லாம எழுதினாலும் அதே செட் தான் வரும். கே வர்க்கம் சமம் உண்டே. நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வர்க்கத்தின் வர்க்கம் உள்ளது மட்டாக வரும். இரண்டாவது பகுதி சார் என்றால் y சமன் x கான ரெண்டு சார்புகள் தந்துட்டு ஆகியவற்றின் வரைவுகளில் இரு வெட்டு புள்ளிகளுக்கு இடையுள்ள கிடைத்தூர். சரி, கவனமா பாருங்க. இந்த பகுதியில் அனுப்ப தேவைப்பட்ட எடுத்து சமன்பாட்டின் மூலங்கள், அதாவது எஃப்எக்ஸின் மூலங்கள் 0 அல்லது தெரியும். நான் அடிச்ச விஷயங்களை ஒரு ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். சொல்றாங்க ரெண்டு சார்பு காணப்படும். y சமன் அங்க x கணம் சக 9x வர்க்கம் சக 3x சக 1. அது மாதிரி இன்னொரு சார்பு y சமன் x கணம் சக x வர்க்கம் சக x சக 2 மாதிரி சார்பு. சரிதானே? இப்ப இவன் ரெண்டு பேரையும் வரைவுபடுத்தினால், அதாவது ஆகியவற்றின் வரைவுகளில் இரு வெட்டு புள்ளிகள் கிடைத்தோம். இந்த வரைவு மட்டும் இல்ல, எந்த ஒரு சமன்பாட்டையும் நீங்க ஒரு வரைவு முறைப்படி தீர்க்கிறதாக இருந்தால் ரெண்டு வரைவுகளை, உதாரணத்துக்கு y சமன் 2x ஆக உண்டு, y சமன் 4x சாய 5 இப்படி வச்சுக்கோங்க. இது ஒரு நேர்வு. அப்ப கிராஃப் பண்ணினால் ரெண்டுமே நேர்கூடாக வரும். இல்லாட்டி ஒரு ரெண்டு சமன்பாடுகளை இவங்களை யோசிக்கிற நேரம் XY ரெண்டு சமன்பாடுகள் தீர்த்தா எக்ஸுக்கு ஒரு விட வரும், ஒய்க்கு ஒரு விட வரும். வரைவு முறை வரும் தீர்க்க சொன்னால் இந்த ரெண்டு கிராஃபையும் ஒரே அச்சுல நான் வரைகிற நேரம், இந்த ரெண்டு பேரையும் வெட்டு புள்ளிகள் எக்ஸால் கூறுதான் அவர்கள் எக்ஸுக்கான தீர்வாக இருக்கும், ஒய்யால் கூறுதான் ஒய்க்கான தீர்வாக இருக்கும். வரைவு முறைப்படி சமன்பாடு தீர்க்கிறது அப்படி. இப்ப நேர்கோடுக்கு மட்டும் இல்ல, பரவளைவா இருக்கலாம் அல்லது 3ஆம் படி 4ஆம் படி எந்த ஒரு சார்பாக இருக்கலாம். எல்லா சார்புகளையும் நான் வரைவு முறைப்படி தீர்க்கணுமாக இருந்தால் ரெண்டு கிராஃபை நீங்க ஒரே அச்சுல வரைஞ்சு அது எங்கெல்லாம் வெட்டுப்படுதோ அங்கெல்லாம் தீர்வுகள் வர்றதாக இருக்கும். அப்ப இவரோட வரைவு இவரோட வரைவுகள் எப்படி வரும் எனக்கு தெரியும். இந்த வரைவுகளோட ஷேப் எப்படி வரும், என்னென்ன எந்த இடத்துல வெட்டுப்படும் ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு முடிவு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இடைவெற்ற புள்ளியில கட்டாயம் தீர்வுகள் வந்துருக்கு. இடைவெற்ற புள்ளிகள்ல எங்கெல்லாம் இடைவெற்றாங்களோ அங்கெல்லாம் எக்ஸுக்கான தீர்வுகள் வரும், அது மாதிரி ஒய்க்கான தீர்வுகள் வரும். சும்மா இப்படி வரையணும். இவர கிராஃப் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி இவர கிராஃப் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப ரெண்டு இடத்துல இப்போதைக்கு இப்படி வெட்டுப்படும். ரெண்டு இடத்துலயுமே வையால் கூறுகள் ரெண்டு சார்புக்கும் சமனாக வருமா இல்லையா? இதுக்கு நான் y1 பேர் வைக்கிறேன், நான் y2 பேர் வைக்கிறேன். இது y1, இது y2. இப்ப ரெண்டு பேரும் இடைவெற்ற இடத்துல வையால் கூறுகள் ரெண்டும் சமனாக வரும். அப்ப இந்த ரெண்டு வையால் கூறுகள் சமனா வரக்கூடிய மாதிரி எக்ஸ்ட்ரா பெருமானம் என்ன, x1 வைக்கிறோம். அது மாதிரி இந்த வெட்டு புள்ளியம் பாருங்க, வையால் கூறு சமனாக வருது. இந்த கிராஃபுக்கும் சரி இந்த கிராஃபுக்கும் சரி வையால் கூறு சமனாக வரும். அப்ப இந்த ரெண்டு சார்புடையும் வையால் கூறு சமனாக மாதிரி இங்க வர x2 பெருமானம் என்ன? இந்த ரெண்டு கிடைத்தூரம் தான் கேள்வி. இந்த ரெண்டு வெட்டு புள்ளிக்கும் இடைப்பட்ட கிடைத்தூரம் எவ்வளவு? இவர் எக்ஸ் அச்ச வெற்றத்துக்கும் இவர் எக்ஸ் அச்ச வெற்றத்துக்கும், இந்த ஆள்கூறுக்கும் இந்த ஆளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? அப்ப இந்த சமன்பாடு ரெண்டுமே, இந்த ரெண்டு சார்பையுமே நான் வரைவுபடுத்தினால் இந்த மாதிரி வெட்டி கொண்டு போகுமாக இருந்தால் இந்த ரெண்டு பேரையும் வையால் கூறுகள் சமனாக காணப்படுது. அப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நான் சமப்படுத்தி வெட்டு புள்ளிகள் வரணும், வையால் கூறுகள் சமனாக வரும். அப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் வையால் கூறுகள் சமனாகிற நேரத்துல எக்ஸ் ஆல் கூறு எவ்வளவு அதை கண்டுபிடிக்க சொல்றேன் மறைமுகமா. இந்த ரெண்டு வரைவுகளையும் வையால் கூறுகள் சமனாக வார நேரம் எக்ஸ்ட்ரா பெருமானம் எவ்வளவு, இங்கேயும் வையால் கூறுகள் சமனாக வார நேரம் எக்ஸ்ட்ரா பெருமானம் எவ்வளவு. அப்ப இந்த ரெண்டு வையால் கூறுகள் சமனாக வார நேரம் இந்த எக்ஸால் கூறு எவ்வளவு, இந்த எக்ஸால் கூறு எவ்வளவு, ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட கிடைத்தூறுன்றது இவங்க ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இல்லையா? நான் ரெண்டையுமே நேர்பக்கம் எடுத்து வரேன். உங்களுக்கு விளங்கும். வெட்டுக்குள்ளே இப்படி வரணும் வச்சு ரெண்டுமே நேர்பக்கம் வரும் இந்த மாதிரி. அப்ப இங்க ஒன்று வெட்டு, இந்த புள்ளி x1 இந்த புள்ளி x2. இந்த x1 மைனஸ் x2ன்றதை இந்த வெட்டு புள்ளியில் இடைப்பட்ட கிடைத்தூரமாக வரப்போகுது. வெற்ற இடங்கள்ல வையால் கூறுகள் சமனாக வரும். இவருடைய இந்த சார்போட வையால் கூறு இங்கேயும் இந்த சார்போட வையால் கூறு இங்கேயும் சமனாக வரும், ஒரே இடத்துல வந்துருக்கு. வைப்பெருமானங்கள் ரெண்டும் சமனாகிற நேரம் தான் வெட்டு புள்ளிகள் வரப்போகுது. அப்படிதானே? வைப்பெருமானங்கள் ரெண்டும் சமனாகிற சந்தர்ப்பத்துல எக்ஸ் ஆல் கூறுகள் கண்டுபிடிக்கணும். வையால் கூறுகள் சமன்ற முடிவை எடுத்துக்கொண்டு நான் ரெண்டு வைப்பெருமானத்தையும் சமப்படுத்தினார், அதாவது இந்த ரெண்டு சார்பையும் வையால் கூறுகள் சமனாகிறது எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா வைப்பெருமானங்களை சமப்படுத்தி விட்டுலாம். இதே மாதிரி வேலையை நாங்க எங்க செய்வோம்,
மற்றொரு படிக்கிறேன் மட்டு கிராஃப்ல ஒயிட் பெருமானங்களை சமப்படுத்தி நாங்க எக்ஸால் கூட கண்டுபிடிச்சிருக்கோம், ரெண்டு கிராஃப் இடைவெற்ற புள்ளிகள். அதே வேலைதான் இங்கே, ரைட்? அதே விஷயம். இப்ப இங்க அங்க நாங்க முதலாம் படி நேர்கோடு பார்க்கிறோம், இங்க நாங்க மூன்றாம் படி சார்பு பார்த்திருக்கோம். எங்கேயுமே வையாளுக்கு ஒரு சமப்பட்ட இடத்துல வெட்டு புள்ளிகள் வந்திருக்க போகுது. அதான் வையாளுக்கு ஒரு சமப்பட்ட ரெண்டு சார்புடையும் வையாளுக்கு ஒரு சமப்பட்ட இடத்துல எக்ஸ் ஆல் கூட இருக்கும். அதான் தீர்வு. அப்ப இங்க நான் சமன்பாடு தீர்த்துட்டு தான் வரணும். எக்ஸ் காணும் கேன்சல். இது அப்படியே இங்க எடுப்போம். 8x வர்க்கம் சக 4x சய 1 சமன் 0 மாதிரி வரும். இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் தான் அந்த வெட்டு புள்ளி. ஆரம்பத்துல வரைஞ்ச மாதிரி இந்த சமன்பாட்டுக்கு வரக்கூடிய தீர்வுகள் தான் இந்த x1 x2. அப்ப இதுல இடைப்பட்ட தூரம், அதாவது x1 x2 இடைப்பட்ட தூரம் இருக்குது. x1 மைனஸ் x2 மட்டும் பெருமானம் தானே. இந்த x1 பெருசா x2 பெருசான எனக்கு உறுதியா தெரியும். எந்த படத்தின்படி x1 பெருசா வந்திருக்கு. ஆனா வெற்ற நேரம் ரெண்டு மூலங்கள் இவங்க ரெண்டு பேரும் x1 x2, அந்த ரெண்டு மூலங்கள்ல யார் பெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப இந்த சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசத்தின் மட்டு பெருமானம், அதாவது மறைமுகமான கேள்வின்றது விளங்குதா இல்லையா? இந்த சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசத்தின் மட்டு பெருமானம். அப்ப இந்த மட்டு பெருமானம், வித்தியாசத்தின் மட்டு பெருமானம் வேற எங்கேயோ தொடர்படுச்சு இந்த இருக்கு. அப்ப இந்த கணக்குக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது, ரைட்? இந்த தியரிக்கும் இந்த நிறுவலுக்கும் இப்ப அவன் கேட்கிற விஷயத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஒன்று கட்டாயம் இருக்கு. ஏன்னா இங்கேயும் நான் கண்டுபிடிக்க போறது ரெண்டு மூலங்களையும் வித்தியாசத்தின் மட்டு பெருமானம். இந்த ரெண்டு மூலங்களையும் நான் கெமா டெல்டான்ற மாதிரி எடுத்து, அது அவங்க கேட்கறது கெமா மைனஸ் டெல்டா. ஏன்னா கெமா இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம், சொல்ல தெரியாது, யாரு பெரியாருன்றது தெரியாது. இப்ப வித்தியாசத்தின் மட்டு பெருமானம் எனக்கு பரும மட்டும் தான் தேவை, கிடை தூரம் தான் கேட்கும். அப்ப இந்த தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் கழிச்சுட்டு மட்டும் எடுத்து விட்டாரு சார். அப்ப கெமா மைனஸ் டெல்டாட மட்டு பெருமானம் தான் கேள்வி. இந்த சமன்பாட்டின் மூலங்கள் ஆறு எஸ்மாக இருந்தால் ஆறு மைனஸ் எஸ் மட்டின் பெருமானம் இப்படி வரும்ன்றது நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இந்த சமன்பாட்டின் மூலங்கள் ஆறு எஸ்ஸும், அப்ப ஆறு மைனஸ் எஸ் மட்டின் பெருமானம் இப்படி வருது. இந்த சமன்பாட்டுல கேக்கு ஏதோ ஒரு பெருமானத்தை பிரதித்து இந்த சமன்பாட்டு உருவாக்க இயலுமா? ஏன்னா உயிர்த்தறிவு தானே சொல்றாங்க, உயிர்த்தறிவு தானே. அப்ப உயிர்த்தறிய சொன்னால் மேல நான் செஞ்ச பகுதிக்கும் இப்ப செய்ய போற பகுதிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சமன்பாட்டின் மூலங்களை பயன்படுத்தி ஆறு மைனஸ் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இதை பயன்படுத்தி அதை செய்யுங்கன்னு சொன்னார். இவர்ல ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் உருவாக்கலாம்ன்றது அர்த்தம். அப்ப இந்த சமன்பாட்டை கேக்கினால் ஏதோ ஒரு பெருமானத்தை பிரதிட்டு அந்த சமன்பாட்டை உருவாக்க இயலுமாக இருந்தார். இங்க கே இருக்கிற அங்க கே இல்லை. கேக்கு ஒரு பெருமானத்தை பிரதிட்டு கே ஒரு மெய்யல் விருப்பமான நம்பர் எதையும் போடணும், எதை போட்டாலும் இந்த தொடர்பு வரும். ஆறு மைனஸ் எஸ்ட் பெருமானம் மட்டு பெருமானம் இப்படியாக வந்திருக்கு. கேக்கினால் இங்க போடுற அதே பெருமானத்தை இங்கேயும் போட்டா எனக்கு அந்த வித்தியாசம் மட்டு பெருமானம் கிடைச்சிருக்கு. அப்ப கேக்கினால் ஏதோ ஒரு பெருமானத்தை பிரதிட்டு இந்த சமன்பாடு உருவாக்க இயலுமான்னு பார்த்தால் கேக்கு ரெண்டு போடலாம், ஒன்று போடலாம். நான் ஒன்று போட்டால், அதாவது இந்த சமன்பாட்டுக்கு நான் முதலாவது சமன்பாடு பேர் இருக்கிறேன். முதலாவது சமன்பாட்டுல நான் கேக்கு ஒன்றை போட்டா வருது 4 தர 2 எக்ஸ் வர்க்கம் 4 தர 1 எக்ஸ் சாய 1 சமன் 0ன்ற மாதிரி வரும். அப்ப இதான் நம்மளோட 8x வர்க்கம் சக 4x சாய 1 நாங்க மேல் எடுத்த இந்த சமன்பாடு. தூரம் கேக்கு நான் ஒன்றை போட எனக்கு இந்த சமன்பாடு வருமாக இருந்தால், இவங்க ரெண்டு பேருடைய மூலங்கள் இவராக இருந்தால் அதே பெருமானத்தை இங்க தூக்கி போட்ட நேரம், கேக்கு நான் இங்க பிரதிட்டு அதே பெருமானத்தை இங்க தூக்கி போட்ட நேரம் ரெண்டு மூலங்களுடைய வித்தியாசத்தின் மட்டு பெருமானம் வருமாறு. ஆகவே மைனஸ் டெல்டா மட்டு பெருமானம் ரெண்டு தர ஒன்றின் வர்க்கம் சக உண்டு இவருடைய வர்க்கம் மூலம் கீழே ஒன்றின் வர்க்கம் சக உண்டு வர்க்கம் மூலம் 3 கீழ் 2 மாதிரி வரும். நேரடி கேள்வி இல்லாட்டையும் மறைமுகமா தெரிஞ்ச விஷயத்தான் கேட்கிறாங்க. தெரிஞ்ச ஒரு விஷயத்தான் வித்தியாசமா கேட்கிறாங்க. சமப்படுத்தி இந்த சமன்பாட்டை உருவாக்க சொல்றாங்க, அவ்வளவு. கஷ்டம் இல்ல, கொஞ்சம் டைம் எடுத்து செஞ்சா கூட பரவாயில்ல, விளங்கி செஞ்சா செய்யறது மிச்சம் நாள். இது மாதிரி கேள்வி திரும்ப வந்தால் இதான் ஐடியானது உங்களுக்கு விளங்கி இருக்கு, இப்படித்தான் செஞ்சோம்னு வர ஞாபகம் ஒன்று வரும். ஏ பார்ட் பிரச்சனை, பி பார்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு பல்லுறுப்பு px ஒரு காரணி எனில் px மைனஸ் இது இருக்கத்தக்கதாக ஒரு பல்லுறுப்பு sx இருக்குதுன்னா காட்டுக.
இங்க p dash ஆனது px பெருதி ஆகும். நல்ல ஒரு கேள்வி பாருங்க. இப்போ px இன் ஒரு காரணி x minus a ஆக இருந்தால் p of a சமம் 0 தான் எனக்கு தெரியும் காரணி தேற்றம். இப்போ px இன் ஒரு காரணி x minus a ஆக இருந்தால் px நான் காரணிப்படுத்துற நேரம் x minus a தர இன்னொரு சார்பு எனக்கு வருமா இல்லை? px இன் ஒரு காரணி x minus a ஆக இருந்தால் எனக்கு px இனை x minus a தர இன்னொரு சார்பின் பெருக்கமாக எழுதலாம். πx மாறும். உதாரணத்துக்கு x வர்க்கம் சாய 3x சாய 2 மாதிரி வச்சு இப்ப இந்த சக 2 இந்த சமன்பாட்டின் ஒரு காரணி x ஆய 1. அப்ப இவர இந்த முழு சார்பையும் x ஆய 1 தர இன்னொரு சார்பின் பெருக்கமாக எழுதியிருக்கலாம். அதான் x ஆய 1 இவர் ஒரு காரணியாக இருந்தார். முழு சார்பையும் x ஆய 1 தர இன்னொரு சார்போட பெருக்கமாக எழுதியிருக்கலாம். அப்ப px இன் ஒரு காரணி இவராக இருந்தால் x ஆய a தர இன்னொரு சார்பாக px எனக்கு எழுதியிருக்கலாம். இருந்தால் கேட்கிறாங்க px minus x minus a p prime p dash x வாசிக்கும் p dash x சமன் x minus a வர்க்கம் தர sx மாதிரி ஒரு சார்பு sx காணப்படும் என காட்டுது. தரப்பட்ட தரவு இது மட்டும்தான். px இன் ஒரு காரணி x minus a தர 5x. இதை பயன்படுத்தி இவர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருப்பாருன்னு காட்ட சொல்லிருக்கு. இந்த முழு செட்டும் இவருக்கு சமனாக இருப்பார். இவருக்கு சமனாக வார மாதிரி எனக்கு sx எழுதி கொள்ளலாம் அப்படின்னு நிறுவ சொல்லிருக்கு. இதுலயே ஆரம்பிக்கும். இதான் தரவு. அப்ப px யாருன்னு எனக்கு தெரியும். p dash x தொடர்பு பண்றார். அப்ப இந்த px பயன்படுத்தி நான் p dash x கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. வகையிடனே u into v என்ற ஃபார்மேட் x minus a வச்சுக்கொண்டு நான் πx வகையிடலாம். π dash x வரும். πx வச்சுக்கொண்டு x minus a வகையிட்டால் 1 வரும். இப்ப இந்த எல்லா பெருமானங்களையும் px சரி x minus a p dash x சரி இந்த எல்லா பெருமானத்துக்கும் நான் இங்கே பிரதிநிதித்துவம் எழுதிட்டு வந்த கோவை px minus x minus a p dash x. இப்ப px இவர் x minus a by x minus அங்கால x minus a தர p dash x முழுசா இதை போடும் x minus a pi dash x சக ஒரு pi x. ஒரு bracket நீக்கிறேன் x minus a into pi x. இங்க ஒரு minus x minus a into pi x. ரெண்டு கேன்சல் ஆகும் இல்லையா? இவர் அப்படி இங்க ஒன்று வரைக்கலாம். பேலன்ஸ் ஆக போடு பாருங்க. minus x minus a வர்க்கம் pi dash x வரும். pi x x இலான ஒரு சார்பாக இருந்தால் வச்சுக்கோங்க x முதலாம் படியில் கூடிய ஒரு சார்பாக இருந்தால் pi dash x ஒரு x இலான ஒரு சார்பாக தானே வரும். ஏன்னா pi x ஒரு x வர்க்கமாக இருந்திருந்தால் pi dash x 2x ஆக இருந்திருக்கும். அப்ப இவரும் x இலான சார்பு தான். அப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா மைனஸ் pi dash x ஒரு பேருண்ட கொடுக்க போறேன் sx மாறி. இது சார்பு தானே. இவருக்கு நான் அப்படியே மைனஸ் n சேர்த்து sx பேர் கொடுக்குறேன். அப்ப இவன் அப்படியே நீங்க sx பிரதியீடு செஞ்சால் உங்களுக்கு வார இந்த கோவை px minus x minus a தர p dash x ன்றது யாருக்கு சமனா இருந்திருக்கு? x minus a வர்க்கம் தர இது அப்படியே sx. x minus a வர்க்கம் தர sx சமனா இருந்திருக்கு. இன்னொரு கேள்விதான் பெருதி ஆகும். இரண்டாம் பகுதி x மையன் 8 gx சமம் சொல்றாங்க x கணம் சாய lambda x வர்க்கம் சாய 2x சாய x சாய 2 தர 3x வர்க்கம் சக μx சாய 2 lambda mu மெய்யெண்கள் ஆகும். x ஆய 2 ஆன gx ஒரு காரணி எனவும் x ஆய 1 gx வகுக்கப்படும் போது மீதி மறை 3 என தரப்பட்டுள்ளது. lambda mu பெருமானங்கள் என காட்டுது. விடையும் தந்திருக்கிறேன். அப்ப x ஆய 2 இவர் ஒரு காரணியாக இருந்தால் எங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். x ஆய 2 இவர் ஒரு காரணியாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் x-க்கு நீங்க 2 போட 0 வரும். ஆனால் x ஆய 2 இங்க ஒரு காரணியாக இருக்கு. அப்ப இவருக்கும் x ஆய 2 ஒரு காரணியாக வந்தால்தான் இவங்க 2 பேரும் எனக்கு x ஆய 2 பொது எடுக்கலாம் இல்லையா? நீங்க அந்த முடிவை மட்டும் பயன்படுத்தி கூட கெஸ் பண்ணலாம் என்ன லாம்டாக்கு என்ன விட வரும்ன்ற மாதிரி. இப்ப இங்க ஒரு x ஆய 2 தர இன்னொரு சார்பு காணப்படும். அது மாதிரி
இவர்லயும் ஒரு எக்ஸ் ஆய 2 தர இன்னொரு சார்பு வந்தால்தான் இவங்க 2 பேர்லயும் எக்ஸ் ஆய 2 பொதுவை எடுத்து ஜிஎக்ஸுக்கு எக்ஸ் ஆய 2 காரணியாக இவர் ஒரு எக்ஸ் ஆய 2 தர இன்னொரு ஹெச்எக்ஸ் மாதிரி இருந்தால்தான் அங்காலையும் எக்ஸ் ஆய 2 தர இன்னொருத்தர் இருக்கிறார். இவங்க 2 பேர்ல நான் எக்ஸ் ஆய 2 பொது எடுக்க ஜிஎக்ஸுக்கு எக்ஸ் ஆய 2 ஒரு காரணியாகும். அப்ப இந்த சார்பின் ஒரு காரணி எக்ஸ் ஆய 2 வரும்ன்றதை நீங்க கேள்வி வாசிட்டு போறதுமே விளங்கு விளங்கி இருக்கோம்னா நல்லது. நான் முறைப்படியே செய்யும். அப்ப எக்ஸ் ஆய 2 ஒரு காரணியாக இருந்தால் மீதி தேற்ற காரணி தேற்ற வடிவத்தை எழுதலாம் இந்த மாதிரி ஜிஎக்ஸ் சமம் எக்ஸ் ஆய 2 தர ஹெச்எக்ஸ் மாதிரி வரும். காரணி தானே ஜி ஆஃப் 2 சமன் 0 வரும். ஜி ஆஃப் 2 சமன் 8 சய 4 லாம்டா சய 4 சய இதுக்கு 2 போட்டா மொத்தமா 0 சமன் அங்காலையும் 0. அப்ப லாம்டாக்கு வர விட வரும் லாம்டா சமன் 1 மாதிரி வரும். அது மாதிரி எக்ஸ் ஆக ஒன்றினால் வகுக்கும் எக்ஸ் சய ஒன்றினால் வகுக்கும் போது மீதி மறை 3. திரும்ப நான் மீதி தேற்ற வடிவம் எழுதுறேன். எக்ஸ் சய ஒன்றினால் வகுக்கிற நேரம் வார ஈவு சொல்லுவோம் ஒரு கியூஎக்ஸ் மாதிரி மீதி -3 மீதி -3. வார மீதி மாறிலியாக வரும். 2ஆம் படியாக பிரிச்சால் முதலாம் படி வரும். ஒரு படி குறைவாக வரும். எப்படிதானே அப்ப முதலாம் படியான பிரிக்கிறோம் மீதி ஒரு -3 வந்துருக்கு. அப்ப இந்த ஃபார்மேட்ல கியூஎக்ஸ் யாருன்னு தெரியா கியூஎக்ஸ் தொடர்பு படாமல் நான் லாம்டா மியோ கண்டுபிடிக்கணுமா இருந்தால் இவரை 0 ஆக்குற மாதிரி எக்ஸின் பெருமானம் 1 போடலாம். ஜி ஆஃப் 1 ஜி ஆஃப் 1ன்றது 1 சய லாம்டாக்கு பதிலாக திரும்ப 1 போடலாம். சய 2 சய 1 சய 1 இன்னொரு சய 1 வரும். ரைட் பிராக்கெட்ல வரும் 3 சக மியூ சய 2 சமன் சய 3 இந்த ஒன்றுக்கு இந்த ஒன்று கேன்சல். இங்க ஒரு பிளஸ் 1 வரும். ரைட் அப்ப சய 2 பிளஸ் 1 சக மியூ சமன் மறை 3ன்ற மாதிரி வரும். மியூவின் பெருமானம் சய 2 விடயம் தந்திருக்கு. லாம்டா சமன் 1 எனவும் மியூ சமன் 2 எனவும் காட்டுகள். மேற்குறித்த ஒன்றை பயன்படுத்தி எக்ஸ் ஆய 2 வர்க்கமானது ஜிஎக்ஸ் காரணியை உயிர்த்தறி. அப்ப இந்த பேரினை பயன்படுத்தி இந்த முடிவினை பயன்படுத்தி ஜிஎக்ஸ் ஒரு காரணி எக்ஸ் ஆய 2 வர்க்கம் என உயிர்த்தறிக. இப்ப ஜிஎக்ஸ் ஒரு காரணி எனக்கு எக்ஸ் ஆய 2 தெரியும். அப்படிதானே ஜிஎக்ஸ் ஒரு காரணி எக்ஸ் ஆய 2 தெரியும். நல்லா யோசிங்க. px minus x minus a into p dash x னது x a வர்க்கம் தர sx மாதிரி வந்திருக்கு. ரைட் இப்ப மேல நாம எடுத்துக்கொண்ட முடிவு என்ன நிறுவன முடிவு என்னன்னா px ஒரு காரணி x minus a ஆக இருந்தால் px minus x minus a தர p dash x ஒரு காரணி இவராக இருந்திருப்பார். ரைட் இப்ப நீங்க நிறுவ போறது gx g x ஆய 2 வர்க்கம் gx ஒரு காரணி விட்டார். நல்ல விஷயம். இப்ப இந்த ஃபார்மேட்ல லாம்டாவியோட பெருமானம் ஒரு பிரதிநிதித்துவம் பாருங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஜிஎக்ஸ்னா பெருமானம் பிரதிநிதித்துவம் எக்ஸ் கணம் வரும் சய எக்ஸ் வர்க்கம் வரும் சய 2x சய எக்ஸ் ஆய 2 தர சய எக்ஸ் ஆய 2 தர 3x வர்க்கம் சக 2x சய 2x சய 2 ஜிஎக்ஸ். இப்ப கவனமா பாருங்க இவருக்கு px பேர் px பேர் வைக்கணும். அப்ப இவர் px இருந்தா இங்க வர இவர் அப்படியே p dash x ஆக வருவாங்க. கவனமா பாருங்க என்ன மாதிரி தொடர்பு நடந்தது. இது அப்படியே px ஆக இருந்தால் இங்க வருது p dash x. அப்ப px minus px minus x minus a தர இதான் நம்மளோட x minus a x minus a தர அங்கால வர முழு செட்டும் p dash x ஆக இருக்கு. அப்ப இவரை நீங்க காரணிப்படுத்தினால் இவர் ஒரு சமன்றதுனால இவர் அப்படியே நீங்க எப்படி பிரதியீடு செஞ்சிருக்கலாம்னா எக்ஸ் ஆய ஏட வர்க்கம் அதாவது எக்ஸ் ஆய 2 வர்க்கம் தர ஒரு sx மாதிரி பிரதியீடு செஞ்சிருக்கு. இது போல இங்கே இருக்கு பாருங்க இது px minus x minus a into p dash x சமன் இவர். அப்ப இந்த முழு சார்பும் இப்படி எனக்கு எழுதி கொள்ளலாம். அத மாதிரி
இது அப்படியே நீங்க px எடுத்தால் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அங்கால வர்றது முழுசாய் வர்ற வகை இங்குள்ள ஒரு வகை எக்ஸ் கணக்கு வகைட்டா 3x வர்க்கம் 2x வர்க்கத்தை வகைட்டா 2x 2x வகைட்டா 2 இப்போ px மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ தர p dash x அப்ப இந்த px மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஏ தர p dash x க்கு பதிலாக எனக்கு என்ன போடலாம் x மைனஸ் ஏ வர்க்கம் தர sh ன்னு போடலாம் இப்ப எங்க a மாறி காணப்பட்டது 2 இப்ப gx இது அப்படியே gx சமனாக இருந்தால் அந்த gx தான் இந்த RHS முழுசா பதிலாக எனக்கு இப்படி பிரதியிடலாம் அப்ப gx இனை x ஆய 2 வர்க்கம் தர sx எழுதலுமாக இருந்தால் gx இன் ஒரு காரணி x ஆய 2 வர்க்கமாக இந்த விஷயம் அழகான ஒரு விஷயம் 11வது கேள்வியில் a பாட்டும் b பாட்டும் இந்த மாதிரி நிறைவடைஞ்சிருக்கும் இப்படிதான் பொதுவாக கேள்வி பேட்டர்ன் இப்படித்தான் a பாட் b பாட்னு வருமாக இருந்தால் எஸ்ஏ கேள்வி பொதுவாக 2 மினிட் போட போதும் வருமான a பாட்டுக்கு கூட டைம் எடுத்தா b பாட்டுக்கு குறைவா டைம் எடுக்க தான் கேள்வி இருக்கு நீங்க 11 a பாட்டை செஞ்சுட்டு b பாட்டை வச்சுட்டு விடையாது ரெண்டு விட இப்ப கேள்வி பேட்டர்ன் எப்படி வரும் பெரும்பாலான கேள்விகள்ல ஏ பாட்டுக்கு கூட டைம் எடுத்தா டி பாட்டு குறைவான டைம் எடுக்கும் ஏ பாட் நீங்க இந்த கேள்விகள் ஏ பாட்ல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து மெதுவா ஆறுதலா செய்ய வேண்டிய கேள்வி இது டக்குன்னு முடிச்சு விட்டுரும் இதுக்கு ஒரு மேக்சிமம் ஒரு 5-6 நிமிஷம் தேவைப்படாது ஏன்னா சரியா நிறுவி கொண்டு போவீங்களா இருந்தா சொன்ன வேலைகளை படிப்படியா செஞ்சு கொண்டு போவீங்களா இருந்தா அவங்கள பிரதிட்டுறது மட்டும்தான் பிரதிட்டு கொண்டு போறது மட்டும்தான் இதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் போதும் மிச்சம் எல்லா டைமும் நீங்க யாரும் கொடுத்துருக்கலாம் இருபடி சமன்பாடு செய்யறது கொடுத்துருக்கலாம் இப்ப கேள்வி பேட்டர்ன் அப்படித்தான் இருபடி சமன்பாடு கூட டைம் எடுத்துருச்சு இதை செய்யலாம் போயிட்டு சாய்ஸ்ல விட வேண்டிய அவசியம் விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எஸ்ஏக்கு நீங்க கொடுக்குற டைம் ஒரு 22-25 மினிட்ஸா இருந்தா ஒரு கேள்விக்கு அந்த டைம் முழுசா நீங்க செய்ய பாருங்க அந்த டைம் முடிகிற வரைக்கும் அந்த கேள்வி இல்லை டைமை தாண்டி போகும்போது அங்கே கேள்விக்கு போடும் அப்ப அந்த டைம் முடிகிற வரைக்கும் இந்த கேள்வி செஞ்சு கொள்ளையிலுமா செஞ்சு கொள்ளையிலான்ற யோசனை இல்லாம செய்ய தொடங்க செய்யலாம் ரைட் ஏ பாட்டு கூட டைம் எடுத்தா பி பாட்டு குறைவா எடுக்கும் ஏ பாட் டக்குன்னு செஞ்சிட்டீங்கன்னா பி பாட்டு கூட டைம் எடுக்க போகுதா ரைட் லேசான கேள்விதான் யோசிச்சு கொள்ளலாம் அடுத்தடுத்த கேள்விகளை நாங்க பார்ப்போம்